Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவ்வர்ஸ் அனுப்புகிற மெசேஜை வந்து அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா, டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட மொபைலும் டெலிட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ்னு அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போக சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க டெலிட் பண்ண மெசேஜ்லாம் உங்களோட மொபைலில் எப்படி படிக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க அனுப்புகிற மெசேஜஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோ மெசேஜஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க டெலிட் பண்ணிட்டாலும் உங்களோட மொபைல் அதை எப்படி படிக்கலாம் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இது வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். நண்பா, பொதுவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், ஃபோட்டோ அனுப்பட்டும். ஸோ அவங்களோட மொபைலில் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்தா உங்களோட மொபைல் எதை மாதிரி தான் இருக்கும், திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்றது தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ என்ன மெசேஜ் பண்ணாங்க, என்ன ஃபோட்டோஸ் அனுப்புனாங்கன்னு. ஸோ அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியா சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், எல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட்டாக எந்தெந்த ஆப்புக்கு நீங்கள் மெசேஜ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து வாட்ஸ்அப்புக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் டெலிட் ஆகிற மெசேஜஸ்லாம் நாங்கள் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எஸ் சேவ் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது ஒரு பர்மிஷன்ஸ் கேட்கும், அதுக்கும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டோடனே அதோட மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க டெலிட் பண்ணாங்கன்னா இனிமேல் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஸோ டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து என்னோட மொபைலில் டெலிட் ஆகிடுச்சு, அவங்களோட மொபைல்லையும் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து என்னன்னே தெரியாது. ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அதை பற்றி தான் இப்போது பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிடெக்டட் அப்படின்ற மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க டெலிட் பண்ணியிருந்தாலுமே உங்களோட மொபைலில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது மட்டும் இல்லை, ஃபோட்டோஸ், அவங்க அனுப்புகிற மெசேஜஸ், வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாமே சரி டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ உங்களோட மொபைலில் டெலிட் ஆகிடும். பட் இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் அவங்க அனுப்புகிற மெசேஜை வந்து என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆப் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நியூ எலமெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரெஃப்ரெஷ் ஆன உடனே அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்களோ அந்த டிடெக்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் யார் யார் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வித் டைமோட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கீழே பார்த்தா அந்த டேட்டு, டைம் எல்லாமே வருது பாருங்கள். ஸோ இதை மாதிரி அவங்க என்னென்ன மெசேஜ் டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி ஈஸியாக நீங்கள் அவங்களோட மெசேஜ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி பார்த்தோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அனுப்புகிற மெசேஜை அவங்க டெலிட் பண்ணிட்டாலும் அந்த டெலிட் பண்ண மெசேஜை உங்களோட மொபைலில் எப்படி படிக்கலாம் அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் செட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ், பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers.